ஹலோ வியூஸ், நான் பரிவ அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2023 நம்ம அடுத்து பார்க்க போகிறது பச்சையப்பாஸ் காலேஜ் இல்லை சென்னையில் இருக்க பச்சையப்பாஸ் காலேஜில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2023க்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸும் அவைலபிள் இருக்குது, எய்டட் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பச்சையப்பாஸ் காலேஜ் வெப்சைட் பண்ணிங்களாலே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து 2023 24 கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு டே காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ஈவினிங் காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம டே காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, தென் அதுக்கப்புறம் ஈவினிங் காலேஜஸில் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டே காலேஜஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மென்ஸ்க்கான யூஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் இருக்குது, தென் பிஏ எக்கனாமிக்ஸ், தென் பிஏ philosophy, then BA English, then BA Tamil, then BSc Mathematics, Physics, Chemistry, then BSc Plant Biology and Plant Biotechnology, then BSc Advanced Zoology and Biotechnology, then BCom General and then BCom Corporate Secretarieships வந்து அவைலபிளாக இருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு பிஜி கோர்சஸ் வந்து கோ எஜுகேஷன் இங்கே அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு எம்ஏ ஹிஸ்ட்ரி, தென் எம்ஏ எக்கனாமிக்ஸ், தென் எம்ஏ ஃபிலாசபி, தென் எம்ஏ தமிழ், தென் எம்ஏ இங்கிலீஷ், then MSc Mathematics, MSc Physics, then MSc Chemistry, MSc Botany, MSc Zoology, then MCom. இது வந்து பிஜியில் கோஎட் எஜுகேஷனாக கொடுத்துருக்காங்க. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு பிஏக்கெல்லாம் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், தென் பிகாம்க்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், தென் பிஎஸ்சிக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், தென் எம்ஏ எம்எஸ்சி எம்காம்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. தென் அப்ளிகேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிக்கு வந்து 48 rupees வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸும், தென் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து 2 rupees வந்து ஒரு கோர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. தென் பிஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 rupees வந்து அப்ளிகேஷன் காஸ்ட்டும், உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து 2 rupees கொடுத்துருக்காங்க. இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து வேவேட் பண்ண கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷன்ஸ் காஸ்ட்டும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. தென் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற அப்ளிகேஷன் காஸ்ட் இருக்கவங்க வந்து நீங்கள் டு த பிரின்சிபல் பச்சையப்பாஸ் காலேஜ் சென்னை 600030 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு நீங்கள் டிடி எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜஸ் சென்ட் பண்ணும்போது அட்டாச் மார்க் ஷீட்ஸும் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிசி தென் ஒரு காப்பீஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து டே காலேஜஸ்க்குள்ள நீங்கள் பாஸ்பெட்டிக்ஸ். தென் அதே மாதிரி ஈவினிங் காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிகாம் ஜென்ரல் பிபிஏவும், தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, தென் வந்து பிசிஏ அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக வந்து 4 கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் வந்து என்னென்ன யாராவது ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு எஸ்சி கேண்டிடேட் மட்டும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்கள் டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸாக நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸ்க்கு தனியாகவே நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க அதையும் சொல்லியிருக்காங்க. தென் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் பாஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கணும். தென் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். அதில் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோத்ரூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுறது. தென் அதுக்கப்புறம் ஃபில்லிங் த அப்ளிகேஷன்ஸ், உங்கள் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், பர்சனல் டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்து தென் அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். இல்லை பேமெண்ட் வந்து ஆன்லைன் இதுவும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டிடியும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டு த பிரின்சிபலுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பிரின்சிபலுக்கு நீங்கள் கொரியர் அனுப்பணும். வித் அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், கான்டாக்ட் நம்பர், இந்த என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இது எல்லாமே நீங்கள் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அகைன் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் நேம் எஸ்எஸ்எல்சியில் 10th என்ன இருக்கோ அந்த நேம் கொடுத்துருங்க. தென் மெயில் ஐடி, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் நம்பர், இல்லை பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அப்ளை அண்ட் சைன் அப் கொடுத்தீங்கன்னா தென் அகைன் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் லாகின் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. இதில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி தென் பாஸ்வேர்ட் கொடுத்து தென் லாகின் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதுதான் வந்து பச்சையப்பாஸ் காலேஜ் சென்னையில் இருக்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கான ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இதுக்கு லாஸ்ட் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை. நீங்கள் இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னா உங்களுக்கு வந்து 10 days வந்து இதுக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. இல்லைங்களா? உங்களுக்கு வந்து 8 இன்னிலேருந்து ஓப்பனில் இருக்குது, 8th நீங்கள் வந்து 10 days டைம் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. பச்சையப்பாஸ் காலேஜஸில் நீங்கள் ஒன்று படிக்கணும், உங்களுக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. பச்சையப்பாஸ் காலேஜில் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது. ஓகேங்களா? 10 days டைம் இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் தகவல் வேணும்னா கான்வர்ஸ் கமெண்ட். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.